அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடாது. ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடாது அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரியும் என்னது அப்படின்னா, இது வந்து ஒரு 2 months முன்னாடி வந்து ஒரு கிளைண்ட்டு மேரேஜ் ஆகி செகண்ட் டே என்னை காண்டாக்ட் பண்ணுறாப்புல. ஓகேவா, காண்டாக்ட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ ஓகே இப்போ தான் இல்லை 2 days முன்னாடி தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஓகே 3 months முன்னாடி தான் பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருந்து பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகேவா 3 months அப்படின்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நானும் அந்த பொண்ணு பேசுகிறோம். சரியா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பிகினிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் பேசுகிறேன், எல்லாம் ஓகே தான். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அவளுக்கு சிங்கே ஆகலை. நிறைய கிளாஷஸ் வந்துச்சு, நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்துச்சு, முரண்பாடாக இருந்துச்சு. பட் நாங்கள் என்ன பண்ணலாம், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துச்சுன்னா 2 பேரும் பேசிகிட்டே இருந்தோம். பட் என்ன அப்படின்னா, மேரேஜ் கிட்டலாம் அப்படின்னா ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணுன்னு தெரில, மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ எனக்கே தெரியுது ரொம்ப தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு எனக்கே ஃபீல். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா போட்டு நான் மேரேஜ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். என்னால் சத்தியமாக நிறுத்தவும் முடியாது. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியில் ஓகே சொல்லிட்டோம். ஓகேவா அப்படின்னா மேரேஜ் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, அப்படியே புலம்புறாங்க, போச்சு நான் அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணிட்டேன் அவளும் புலம்புறாங்க. எனக்கு இப்படி ரொம்ப தப்பாக இருக்குது, நான் என்ன பண்ணே தெரில அப்படின்னு சொல்லி என்னை பேசினாப்புல. ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, ஏன் வந்து இப்படி நிறைய கான்ட்ரடிக்ஷன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேரேஜில் என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து மேரேஜுக்கு எப்படி ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. சரியா, அந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஓகே, ஃபேமிலி செட்டில்டா, நிறைய நகை போடுவாங்களா, அசட் வைப்பாங்களா, மாப்பிள்ளையை பின்னாடி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியலி, ஓகே, சொந்தக்காரங்க வயசோ பையனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா, இதை மட்டும் தான் பார்ப்பாங்க. சரியா, மென்டலி நமக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு வீட்டில் பார்க்கவே மாட்டாங்க. ஓகே, இவன் சொன்னாலும் அது புரியாது. சரியா, ஸோ சொன்னால் கூட பின்னாடி பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு பொண்ணு சூஸ் பண்ணுறீங்க. இது என்ன ப்ராபர்ட்டி அப்படின்னா, உங்கள் கிளாஸில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா, 100ல் ஓகே ஒரு 40 பேர் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கும் அந்த 40 பேருக்கும் செட்டே ஆகாது. சரியா, அவங்க ரைட்டில் தான் நம்ம லெஃப்ட்டில் போயிடும். அவங்க மூஞ்சியை பார்த்தாலே விளங்காது, எரிச்சலாக வரும். ஓகே, நமக்கு ஓகே எப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் பெஞ்சுக்கு அந்த மாதிரி கேங்காக இருப்பீங்க, அவன் பார்த்தா ஃபஸ்ட்டு பெஞ்சு கேங்காக இருப்பேன், படிக்கிற கேங்காக இருப்பான், கம்ப்ளீட்டாக கிளாஸ் ஆகும். அவன் பேசுகிற டாப்பிக்லாம் நமக்கு பிடிக்காது, அவங்க கூட இருந்தாலே வெறுப்பு மாரி தான் வரும். சரியா, ஓகே, அப்படி இல்லாமல் இன்னொரு 40% இருப்பாங்க. சரியா, 40 people, ஒரு 40 வந்து நமக்கு அவங்களுக்கு செட் ஆகுது. இன்னொரு 40 என்னது அப்படின்னா, அவங்களுக்கு நமக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். சரியா, ஓரளவுக்கு அவங்கள்ட்ட பேசினா ஜாலியாக இருக்கும். பட் ரொம்பலாம் அவங்க கூட ஒரு கனெக்ஷன் இருக்காது. சம்டைம்ஸ் பேசுவோம், சம்டைம்ஸ் பேச மாட்டோம். ஒரு வைப் இருக்கும் பேசிக்காக, பட் அது பெருசாலாம் இருக்காது. சரியா, ஒரு நார்மலான ஒரு கனெக்ஷன் இருக்கும். அவங்க போய் ஜாலியாக பேசலாம், பட் ஒரு லிமிட்டாக ஒரு பர்டிகுலர் டைம் தான், அப்புறம் திரும்ப வந்துடும். சரியா, அதுக்கு மேலே பேசினா அது ஏதோ தப்பாக இருக்கும். சரி, அவங்க கூட செட் ஆகாது. அப்படி இல்லாமல் லாஸ்ட் ஒரு 20%, சரியா, நம்ம கேங்கு, ஓகேவா, அவங்களுக்கு நமக்கு மட்டும் தான் செட் ஆகும். நம்ம வைப்பும் அவங்க வைப்பும் தான் மேட்ச் ஆகும். ஓகே, அவங்க நல்லா என்ஜாய் பண்ண நினைப்பாங்க, நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ண நினைப்போம். நமக்கு 2 செட் ஆகும். சரியா, அவங்களுக்கு செட் ஆஃப் ஓகே ஒரு விஷயங்கள் பிடிக்கும், நமக்கும் செட் ஆஃப் விஷயங்கள் பிடிக்கும், இதுதான் மேட்ச் ஆகும். இவங்க கூட இருந்தோம்னா செம்மையாக ஜாலியாக இருக்கும். அந்த 4 வருஷமும் இப்போ எக்ஸாம்பிள் காலேஜில் படிக்கிறீங்கன்னா 4 வருஷமும் இவங்க கூட இருக்கும்போது தான் நமக்கு நல்லா செட் ஆகும். இன்னொரு 40 பேர் கூட பேசுனோம்னா ஓரளவு வைப்பு இருக்கும், பட் ரொம்பலாம் பெருசாக 50% தான். லாஸ்ட்டு அந்த நாய்களுக்கும் நமக்கு செட்டே ஆகாது. ஓகே, அந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கும் ப்ராபபிலிட்டி. சரியா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அரேஞ்ச் மேரேஜில் ரேண்டமாக ஒரு பொண்ணை சூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு இந்த 3 கேட்டகரியில் எந்த ப்ராபபிலிட்டி வேணால் இருக்கலாம். உங்கள் லக்குக்கு வெறும் 20% ப்ராபபிலிட்டி, நல்லா தெரியும், வெறும் 20% ப்ராபபிலிட்டியில் உங்களுக்கு செட் ஆகிற பெஸ்டி மாதிரி ஒய்ஃபு அமைச்சு அப்படின்னா சந்தோஷம், வாழ்க்கையை மிரண்டும், லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமாக போயிடுவீங்க. பட் அது வெறும் 20% தான். ஓகே, இன்னொரு 40% என்ன ப்ராபபிலிட்டியில் இருக்கும்னா, ஓகேவா, அவளுக்கு நமக்கும் ஒரு ஆவரேஜ் வைப் தான் இருக்கும், ஆவரேஜாக தான் இருக்கும், வாழ்க்கை ஃபுல்லாக இப்போ ஆவரேஜாக போய் தொலையும். ரிஸ்க்கான 40% லாஸ்ட் ப்ராபபிலிட்டி அங்கே அமைஞ்சுன்னா என்ன அப்படின்னா சோழி முடிஞ்சு, அவளுக்கு உங்களுக்கு செட்டே ஆகாது, விளங்காது, மொத்தமாக உங்கள் லைஃபே முடிஞ்சு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறும் 20% ப்ராபபிலிட்டி தான் உங்கள் லைஃப்பை அந்த பொண்ணு கூட நல்லா வைப் ஆகி மேட்ச் ஆகி போகிற பெஸ்ட்டிங்கிற மாதிரி ஒரு ஃபீலோட போகிற மாதிரி இருக்கும். ரிமைனிங் ஓகே 80% ஓகே ஒன்று ஆவரேஜாக போய் தொலையும், இல்லை விளங்காமல் போயிடும். இதுதான் நடக்கும். மெஜாரிட்டி 80%. புரியுதா உங்களுக்கு? அப்போ எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு பாருங்கள். வெறும் 20% தான் உங்களுக்கு பெஸ்ட்டி வைப், இல்லைனா ஆவரேஜாக போகும், இல்லை மொத்தம் வழங்காமல் போயிடும். இதுதான் ப்ராபபிலிட்டி. இதனால தான் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா பியூர் ரிஸ்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜில் நம்ம டக்குன்னு என்னது அப்படின்னா அந்த பொண்ணை பற்றி பெருசாக தெரியாமல் அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடும். சரியா, இப்போ கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன ஐடியா இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒன்ஸ் மேரேஜ் ஆன பிறகு என் பார்ட்னர் கூட சரியா அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே இந்தியா வேர்ல்டு டூராக போய் சுற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசையில் இருக்கீங்க. சரியா, மேரேஜ் ஆயிடுச்சு, 3rd day ஓகே, அவங்க பார்ட்னர் சொல்கிறீங்க, செல்லம் நம்ம இனிமேல் வேர்ல்டு ஃபுல்லாக டூராக போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறீங்க. அந்த பொண்ணு சொல்கிற, ஐயோ டூரா, எனக்கு பஸ்ஸில் வந்தாலே வாந்தி வந்துடுமே அப்படிங்கிறா. என்ன ஆகும்? சொல்லி முடிஞ்சு ரைட்டா, ட்ராவல்னாலே எனக்கு வாந்தி வருங்கிறா. முடிஞ்சு அப்படியே
விபூதி தான். புரிஞ்சா? இல்லை இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவில் தான் போய் செட்டில் ஆகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. மேரேஜ் ஆகி 3rd டே ஒய்ஃப்ட்ட சொல்கிறீங்க, செல்லம் நம்ம வந்து அவ்வளோனா மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னும் அடுத்த வருஷம் அப்படின்னா நம்ம போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிடும் அப்படிங்கிறீங்க. நோ 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 நோ, நம்ம ஆண்டிப்பட்டியில் தான் செட்டில் ஆகிறோம் அப்படிங்கிறாங்க. சொல்லி முடிஞ்சு. ரைட்டா? நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இப்படி தான் வாழணும் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க. அரேஞ்ச் மேரேஜில் அதை பற்றி எதையுமே தெரியாமல் அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் சொல்லி முடிஞ்சு. ஸோ புரிதா உங்களுக்கு? திரும்பவும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெறும் 20% ப்ராபர்ட்டி தான். அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பெஸ்டி வைப்பாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் லாங்காக சந்தோஷமாக போகும். ரிமைனிங் 80% கம்ப்ளீட் ரிஸ்க்கு. புரிஞ்சா? பாதி ஆவரேஜாக போகும், இல்லை விளங்காமல் போயிடும். ஓகேவா? சரி, நெகட்டிவாக சொல்ல, பட் இதுதான் ரியாலிட்டி. ரியலிஸ்டிக்காக சொல்லணும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வாரம் ஒரு டாபிக் போட நினைக்கிறேன். லைஃப்பை ரியலிஸ்டிக்காக பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்னடா பார்த்துக்கலாம்? நமக்கே தெரியும் ஓகே வந்து ப்ராபர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பீப்புள் பார்க்குங்க, எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சு கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி பாதி பேர் கல்யாணமாகி சந்தோஷமாக தெரிஞ்சால் கூட நம்ம வெளியிருந்து பார்க்கறனால தெரியும். உள்ளலாம் போனீங்கன்னா ட்ரௌசர் கிழிஞ்சிடும். உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஓகே, அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா? மோஸ்ட்லி இருக்க மாட்டேன். நான் பெட் கட்டி சொல்கிறேன். ஸோ அரேஞ்ச் மேரேஜ் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போ என்ன சொல்யூஷன்? இதுதான் இங்கே ப்ராப்ளம். ஓகேயா? அரேஞ்ச் மேரேஜ் அதுக்காக நான் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, பண்ணலாம், பட் வித் ஒன் கண்டிஷன். இது வந்து அப்படின்னா இந்த சொல்யூஷன் எப்படி சொல்கிறோம்னா கைண்ட் ஆஃப் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் நான் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவேன். சரியா? காம்ப்ளெக்ஸ்னு என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களால் இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 2 வழி தான் இருக்கும். லெஃப்ட் ரைட்னா 2மே எடுக்க முடியாது. 2லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ நடுவில் நின்று என்ன பண்ணன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் அது. இப்போ எக்ஸாம்பிள் அந்த சொல்யூஷன் என்னது அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம், பட் அட்லீஸ்ட் 2 மாதம் 3 மாதம் அந்த பொண்ணு கூட பழகிட்டு, ஓகேவா, அதுக்கப்புறம் சரியா அந்த பொண்ணு செட் ஆச்சு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா இது மோஸ்ட்லி அந்த ரிஸ்க் ப்ராபர்ட்டி தடுக்கும். ஏன்னா 3 மாதம் தெரிஞ்சு அந்த பொண்ணு செட் ஆகலாம் மாட்டாளா, அவளோட கனெக்ஷன் நம்மளோட கனெக்ஷன் எல்லாம் தெரிஞ்சது ஓரளவுக்கு. ஸோ 3 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் பெஸ்ட்டு. ஓகேவா? பட் இது வந்து நல்ல சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் தான். பட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, இது வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் புவர் பீப்புளும் சத்தியமாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிற மைண்ட் செட் இருக்காது. அவங்க வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாக பார்க்கலாம். ஸோ என்ன சத்தியமாக ஒத்துக்க மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் பீப்புளெலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட அக்காக்கெலாம் அண்ணனுக்குலாம் நிறைய பேர் இப்படி பண்ணியிருக்காங்க. சரியா? 3 மாதம் 2 மாதம் பழகிட்டு அதுக்கப்புறம் செட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணுறது. ஸோ மிடில் கிளாஸ் புவர் பீப்புளெலாம் வந்து சத்தியமாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் வேறு வழி இல்லை. ஓகே, நீங்கள் அரேஞ்ச் மேரேஜில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரிஸ்க்கு. ஓகே, நான் கண்டிப்பாக ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். சரியா? ஸோ கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா அப்போ 2 மாதம் பேசிவிட்டு வீட்டில் சண்டை போட்டாவது ஓகேவா, ப்ளீஸ் ஏதாவது பண்ணி இந்த மாதிரி யார் ஒத்துக்கிறாங்களோ அரேஞ்ச் மேரேஜுக்கு 2 மாதம் எந்த பொண்ணு ஒத்துக்குதோ அந்த மாதிரி 2 மாதம் பழகிட்டு அதுக்கப்புறம் போகிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன். இல்லை அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் ரிஸ்க்கு. பட் நல்லா எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். அது என்னது அப்படின்னா, என்ன தான் நான் கிளியராக சொல்லி கொடுத்தா கூட பாதி வேறால் இந்த விஷயத்த பண்ண முடியாது. வீட்டில் போய் வந்து அம்மா இப்போ எக்ஸாம்பிள் வீட்டில் சொல்கிறீங்க, சரி அம்மா அந்த மாதிரி நான் ஒரு 2 மாதம் ஒரு பொண்ணை பழகிட்டு அதுக்கப்புறம் நிச்சயத்தை வச்சுக்குவோம், ஓகே ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே நம்மளை செருப்பால் அடிப்பாங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பட் வேறு வழி இல்லை. ஓகேவா? நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். பட் பாதி வேறால் இதை பண்ண முடியாது. அது எனக்கும் தெரியும். யாரால் பண்ண முடியுதோ அவங்கெல்லாம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த டாபிக். சரியா?